டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க எக்ஸசைஸ் நம்பர் 13 ஆர்டிபிஎம்எஸ் ப்ராக்டிக்கலில் 13th எக்ஸசைஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எய்ம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க டு கிரியேட் எ டேபிள் கண்டெய்னிங் ஃபோன் நம்பர், யூசர் நேம், அட்ரஸ் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிற மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் ஒன்று ரைட் பண்ணுறோம். ரைட் எ ஃபங்க்ஷன் டு சர்ச் அட்ரஸ் யூஸிங் ஃபோன் நம்பர். அதாவது ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அட்ரஸை சர்ச் பண்ணணும். ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த ஃபங்க்ஷனுக்கு அதாவது இன்புட் ஆர்குமெண்ட்டாக கொடுத்தோம் அப்படின்னாக்க அந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அட்ரஸை ரிட்டர்ன் பண்ணணும். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய எய்ம். சரிங்களா? இதை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு டேபிள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா டேபிள் க்ரியேட் பண்ணுறோம். என்ன டேபிள்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபோன் நோட் அப்படின்ற ஒரு டேபிள் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம் வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னாக்கா இன்சர்ட் பண்ணிடுறோம். ஸோ இதில் சம் வேல்யூ 2 வேல்யூஸ் ஆர் 3 வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா இன்சர்ட் பண்ணியாச்சு. 3 rows. சரிங்களா? டப்பிள்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்க இதில் சர்ச் பண்ணி இன்சர்ட் பண்ண வேல்யூஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா எடுத்து பார்த்துட்டு ஃபங்க்ஷன் ஒன்று ரைட் பண்ணுறோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்புட்டாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃபோன் நம்பர் கொடுக்குறோம். அந்த ஃபோன் நம்பர் கொடுத்ததும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அட்ரஸ்னுடைய அதாவது யூசர் நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, பிளேஸு, பின்கோட். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்க ஒரே ஒரு லைனில் சிங்கிள் லைனில் வர மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்க கன்காட் பண்ணிடுறோம். கன்கார்டினேஷன் படிச்சிருப்பீங்க. மோர் தென் ஒன் ஸ்ட்ரிங்கை நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்க இது ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் ஒன் ஸ்ட்ரிங்ன்றது யூசர் நேம் ஒரு ஸ்ட்ரிங், ஸோ கமான்றது ஒரு ஸ்ட்ரிங், டோர்ன்றது ஒரு வேரியபிள், அதாவது எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு ஃபீல்டு நேம். ஸோ யூசர் நேம் ஃபீல்டு நேம், இந்த கமான்றதும் ஒரு ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணும். ஸ்ட்ரீட்ன்றது உங்களுடைய ஃபீல்டு நேம், தென் பிளேஸ், கமா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணி என்ன பேரில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் அப்படின்றது பேரில் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஸ்டோர் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அலைஸ் நேம் இது. ஸோ அட்ரஸ். ஸோ அது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் நம்பர் டேட்டாபேஸில் இருக்கிற, அதாவது உங்கள் டேபிளில் இருக்கிற ஃபோன் நம்பரோட மேட்ச் ஆச்சு அப்படின்னா, அதாவது ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுற அந்த ஃபோன் நம்பர் டேட்டாபேஸில் இருக்கிற ஃபோன் நம்பரோட மேட்ச் ஆச்சு அப்படின்னாக்க அதை எடுத்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது இங்கே என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் புக், அதாவது நம்ம இன்சர்ட் பண்ண வேல்யூஸ் இதெல்லாம். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணுற செலக்ட் query. ஸோ எக்ஸ்ப்ரெஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபைண்ட் அட்ரஸ் அப்படின்னு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க ஃபோன் நம்பர் கொடுக்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அட்ரஸ்ன்னு இருக்குது. ஸோ 4 வந்துருக்கு. ஓகே, ஃபைண்ட் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க நம்ம ஃபோன் நம்பர் என்ன கொடுக்குறோமோ அந்த ஃபோன் நம்பரை பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணி, ஸோ அந்த ஆர்குமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு சம் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணணும். சரிங்களா? அதுதான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க ஃபைண்ட் ஃபோன் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க இதுதான் ஃபோன் நம்பர். சரிங்களா? 20312. ஸோ 20312க்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த வேல்யூ தான் இங்கே இருக்குது. பார்த்தீங்களா? இதனுடைய வேல்யூ. ஸோ இது கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுது அப்படின்னாக்கா உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும் வேல்யூஸ். இந்த ஃபீல்டினுடைய வேல்யூஸ் ஒரு ஸ்ட்ரிங்காக என்ன பண்ணிக்கோம் அப்படின்னாக்க ரிட்டர்ன் பண்ணும். தட்ஸ் ஆல். இதுதான் எய்ம். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா டெமோவை பார்க்க போகிறோம். ஸோ நம்ம என்ன டெமோ பார்க்கறதுக்கு MySQL சர்வர் கிளைண்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ரைட், அட்மின் MySQL கிளைண்ட். ஸோ பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட் நம்ம இன்ஸ்டாலேஷன் அப்போ கொடுக்குற பாஸ்வேர்டு. ஸோ அட்மின். ஓகே, ரைட். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க
டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ டேபிள் க்ரியேட் பண்ணுறது இதுதான் டேபிள். ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா க்ரியேட் பண்ணிக்கிறேன். டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணணுன்றது யூஸ் பாலின்றது ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் நம்ம ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிட்டோம், அதனால் அது பாலி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ சம் வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இன்சர்ட் பண்ணுறோம். ஃபுல்லாகவே கூட பார்த்துக்கலாம். காப்பி பண்ணி தென் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ வேல்யூஸ் வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்சர்ட் ஆகிடுச்சு. சம் வேல்யூஸ் வந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னாக்கா இன்சர்ட் ஆகிடுச்சு. ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா எழுத போகிறோம். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனுக்கான கோடிங்கை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபங்க்ஷன் கிரியேட்டட், டிலிமிட்டர் எக்ஸிக்யூட்டட். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் கிரியேட் ஆகிடுச்சு. அந்த ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு கால் பண்ண போகிறேன். ஸோ யூஸிங் திஸ் செலக்ட் கொரி. ஸோ காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா பேஸ்ட் பண்ணுறேன், என்டர் கொடுக்குறேன். ஸோ ஃபோன் புக்குன்னு இருக்குது. நம்ம க்ரியேட் பண்ணிக்கிற டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நோட். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்சு நேமில் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னாக்கா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ delete நோட். ஓகே, என்டர். ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபோன் நம்பர் வந்து 20312 அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா 20313 டேட்டா நம்மளுக்கு வந்து கிடைக்குது. சப்போஸ் நம்ம வந்து ஃபோன் நம்பர் வந்து இதுவாக கொடுத்தோம் அப்படின்னாக்க பேஸ்ட். ஓகே, இந்த ஃபோன் நம்பர் வந்து நான் மாற்றி கொடுக்குறேன். ரிசல்ட் என்ன வருதுன்றதை செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல இங்கே டாட் செல்வகுமார் சம்திங். ஸோ இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்கா ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லேக்ஸ் ஆஃப் டேட்டாஸ் உள்ளே இருந்தாலும் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஃபோன் நம்பர் மேட்ச் பண்ணி உங்களுக்கு அட்ரஸை வந்து என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னாக்கா எடுத்து கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபோன் புக்குக்கான சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல ஃபோன் நோட் அப்படின்னு மாற்றணும். ஓகே, சரி, தட்ஸ் ஆல். ஸோ எக்ஸசைஸ் நம்பர் 13. ஸோ ஃபோன் புக்கான கோடிங் நம்ம அது கொரிஸ் வந்து சாம்பிள் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி அதே எக்ஸிக்யூட்டிவ் பண்ணியும் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க எக்ஸசைஸ் நம்பர் 14. ஸோ கர்சரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்க்கலாம். தேங்க்யூ.